குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற தகவல்கள், ஜோதிட குறிப்புகள், ஆன்மீக தகவல் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, பங்குனி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் புதன், ராகு, சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். இன்றைய 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியில குரு சனி இணைவு இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சிறிது சோம்பலான உணர்வு இருக்கும், மந்த உணர்வு இதெல்லாமே இருக்கும். ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால ஆயுள் அதிகமா இருக்கும், ஆயுள் பலம் கூடும். அந்நிய மொழி கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில், கடுகு, உளுந்து, எள் இது சம்பந்தமான வியாபாரங்கள்ல இன்னைக்கு லாபமும் இருக்கும், முன்னேற்றமும் அதிகமா இருக்கும். எல்லாருக்குமே இன்னைக்கு அறிவுரை சொல்வீங்க. 2ஆம் இடத்துல உச்ச சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார லாபங்கள் குடும்பத்தினருக்கு போய் சேரும். நிர்வாகத்திறன் மூலமா லாபம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். வண்டி, வீடு இதுல எல்லாம் வர்ற வாடகை மூலமா லாபம் அதிகமான நாளா இருக்கு. கால்நடை வளர்ப்பு மூலமா இன்னைக்கு லாபம் நிறைய இருக்கு. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். 3ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால முடிவுகளால சிறு சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொண்டை, தோள்பட்டை, மார்பு இந்த பகுதிகள் எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிறு தூர பயணம், இடமாற்றம் இதனால விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து போகும். 4ஆம் இடத்ததிபதி 2ல செவ்வாயுடன் இணைவு பெற்றிருக்கிறதுனால தோட்டம், பண்ணை வீடுகள், கனரக மற்றும் சொகுசு வாகனங்கள் இதெல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உற்பத்தி துறையில இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும். 5ஆம் பாவகத்தை குரு, செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்க்கறதுனால குழந்தை பிறப்புல சிறு தாமதங்கள் ஏற்படும். குழந்தைகள் இருந்தா அவங்களால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். தந்தை வழி உறவு, அதாவது தந்தை வழியில இருக்கிற உறவுக்காரங்களோட சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதய பிரச்சனை சம்பந்தமா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6ல் கேது இருக்கிறதுனால குடல் பிரச்சனை, வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வழக்குகள்ல இழுபறி நிலையில இருக்கிறதுனால அது சம்பந்தமான விரக்தி உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். 7ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால விரைவிலேயே வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூட்டு தொழில் இன்னைக்கு நல்லா நடக்கும். 8ஆம் இட சனி பார்வையினால ஆயுள் தீர்க்கமா இருக்கு. ஆயுள்ல அதிகமான லாபம் இருக்கு. ஆயுத காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மன சஞ்சலம் இன்னைக்கு ஏற்படும். 9ஆம் இட குரு பார்வையினால புனித பயணம் இன்னைக்கு போயிட்டு வருவீங்க. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன், செவ்வாய் இவங்க இணைவுனால இனிமையும் கடுமையும் உங்களோட பேச்சுல இன்னைக்கு இருக்கும். வீட்டுல இனிமையா பேசுவீங்க, வேலையில கடுமை, அதாவது ஆர்டர்ஸ் நிறைந்த வேர்ட்ஸ் பேசுவீங்க. அதோட வேகமும் சுறுசுறுப்பும் இன்னைக்கு அதிகமா இருக்கும். 2ஆம் இட புதன் 11ல நீசம் ஆகுறதுனால லாபம் பெருமளவா வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு குறைவுதான். ஆரம்ப கல்வியில சிறு சிறு சுணக்கங்கள் வந்து போகும். 3ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால எடுக்கும் முடிவுகள்ல எல்லாம் லாபமான செயல்களையும் நடக்கும். எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களோட வேலையில, தொழில் துறைகள்ல நல்ல வேலையாட்கள், வேலை தெரிந்த வேலையாட்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களோட சுய முயற்சி இன்னைக்கு அதிகமா இருக்கும். சுகபோக வாழ்வு வாழ்வீங்க. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளி, முத்து, பவளம் இது சம்பந்தமான ஆபரண சேர்க்கை இன்னைக்கு இருக்கு. சிறு தூர பயணம், இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரும்.
4ஆம் இட செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்வை பண்றாங்க. கூடவே குருவும் பார்வை செய்றதுனால வண்டி, வீடு, மனை இது வாங்குறதுல சிறு சிறு தடங்கல்கள், சிக்கல்கள் இதெல்லாம் வந்து போகும். ஏதாவது சிறு குறையோடு இன்னைக்கு வாங்குவீங்க. உயர்கல்வியில ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இன்னைக்கு இருப்பீங்க. உங்களோட தன்னம்பிக்கையோட அளவு இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். 5ஆம் இட கேதுவுனாலையும், சூரியன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலையும், பூர்வீக சொத்துகள்ல சாதகமில்லாத நிலை இருக்கு. கர்ப்பம் தரிக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். 6ஆம் இட குரு பார்வையினால நோய் தாக்கம் குறையும். எதிரிகளோட போர்க்குணம் குறைவா இருக்கும் இன்னைக்கு. கடன் பெருமளவு குறையும். அதாவது முக்காவாசி கடன் வந்து இன்னைக்கு கட்டிருவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் இன்னைக்கு. 7ஆம் இட சந்திரன், சனி பார்வையினால வேலை வந்து இன்னைக்கு நல்லா நடந்தாலும், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் வந்துகிட்டே இருக்கும். கூட்டு தொழில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண் பார்க்க செல்லும்போது சின்ன சின்ன தடங்கல்கள், ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. மிதுன ராசி அன்பர்களே, புதன் வந்து 10வது இடத்துல நீசமாகுறாரு. அதனால வேலையில சோர்வு, மந்தம் இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும். உங்களோட அரசு சார்ந்த வேலையில இன்னைக்கு மந்தமா இருப்பீங்க. கல்வியில கருத்தூன்றி படிக்க முடியாம இருப்பீங்க. அதாவது ஏதாவது அலட்சியமா இந்த மாதிரி இருப்பீங்க. சரிவர தூக்கமும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்காது. உடல்ல சில உணவுகள் வந்து ஏத்துக்காது. அத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய வசதியான குடும்பத்து வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில்ல முன்னேற்றம் அதிகமா இருக்கும். வெளிநாடு போறதுக்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வெளியே போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. பிறர் உதவியினால ஆபரண சேர்க்கை இன்னைக்கு இருக்கு. பேங்க் மூலமா லாபமான செய்திகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால ஆயுள் பலம் அதிகரிக்கும். வேலையில வீண் அலைச்சல்கள் இருக்கும். தேவையற்ற கருத்து மோதல்கள் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி நடந்து அதனால சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடைக்கலம் தேடி செல்பவர்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்யும் நிலைமை இன்னைக்கு இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இன்னைக்கு கண்டுபிடிப்பீங்க. 9ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால வெளிநாட்டு தொழில்கள்ல வந்து சுணக்கம் இருக்கும். கோவில் வேலைகள் வந்து மந்தமா நடக்கும். 10ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு, கேது இவங்க எல்லாமே இணைஞ்சு இருக்கிறதுனால வேலையில் சிறு தடங்கல்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். உங்களோட அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அலட்சியமா இருப்பாங்க. ஏதாவது ஃபார்ம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து பெருசா கவனிக்காம அதை அப்படியே போட்டுருவாங்க. உங்களோட அரசாங்க வேலைகள்லையுமே இன்னைக்கு சுணக்கமான நிலைமை தான் இருக்கும். பாஸ்போர்ட் வேலைகள்ல குழப்பங்கள் ஏற்படும். 11ஆம் இடத்துல குரு, சனி இணைவு இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும். துன்ப, துயரம் எல்லாமே இன்னைக்கு நீங்கி மகிழ்ச்சியா இருப்பாரு. உங்களோட ராசியான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 11ல உச்சம் இருக்கிறதுனால பெரும் தனயோகம் இன்னைக்கு ஏற்படுதுங்க. சிற்பம், ஓவியம், கவிதை இது சம்பந்தமான திறமைகள் உங்களுக்கு அதிகமா இன்னைக்கு வளரும். இழந்த செல்வங்களை எல்லாம் இன்னைக்கு மீட்டு எடுத்துருவீங்க. மருமகன், மருமகள்களால பெரும் லாபம் கிடைக்கும். அவங்களால உதவி, நன்மை இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். தன் குறிக்கோள் அடைய இன்னைக்கு பாடுபடுவீங்க. உங்களோட முயற்சியும் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தன வருவாயில கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், சிக்கல்கள், சண்டை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கல்வியில அலட்சிய போக்கா, மந்த போக்கா இன்னைக்கு இருப்பீங்க. கலைகள்ல போதிய ஆர்வம் இல்லாத நிலையில இன்னைக்கு இருப்பீங்க. 3ஆம் இடத்துல கேது, ராகு, சூரியன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால வீண் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும். வேலையும் சீக்கிரமா முடியாது. நிலையான முடிவெடுக்க ஒரு இயலாத நிலையில இன்னைக்கு இருப்பீங்க. முடிவுகளை எடுக்கிறதுக்கே திணறுவீங்க. தேவையற்ற கனவுகளால நினைச்சு அவதிப்படுவீங்க. அதை நினைச்சு பயந்துகிட்டே இன்னைக்கு இருப்பீங்க. தகவல் தொடர்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இட குரு பார்வையினால அசையாத சொத்துகள் இன்னைக்கு வாங்குவீங்க. அதாவது வீடு, வண்டி, மனை, வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்துகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடின உழைப்பு இன்னைக்கு உண்டு. அதாவது வேலையில நீங்க இன்னைக்கு முழு முயற்சியோட ஈடுபடுவீங்க. நிலத்துல விளையும் பயிர் வகைகளோட விளைச்சல்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும். கால்நடைகளால ஆதாயமான நாளா இருக்கு. குற்றச்சாட்டுக்கு ஆளாவீங்க. ஏதாவது ஒரு
பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. செய்யாம இருந்தாலுமே அந்த பிரச்சனையில மாட்டி நீங்களும் அதுல ஒரு ஆளா இன்னைக்கு பிரச்சனையில உள்ளாவீங்க. 5ஆம் இட சனி பார்வையினால குழந்தைகள் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமனார், தந்தை இவங்களோட உறவு நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இட குரு பார்வையினால வரவுக்கு மேற்பட்ட செலவுகள் இன்னைக்கு குறையும். கலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோய்கள் குணமாகும். கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு தீரும். 7ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால திருமண வாய்ப்பு கைகூடும். தெரிந்தவர் வகையிலேயே உங்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் அபிராமி. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்க அடுத்தவங்களோட முயற்சிக்கு, அவங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்க கொஞ்சம் உழைப்பு போட்டு அவங்க முன்னேறினதுக்கு அப்புறம், ஆனா அவங்களே உங்கள திட்டுற நிலைமையில இருப்பாங்க. அத நினைச்சு நீங்க இன்னைக்கு விரக்தியா, ஒரு மன சஞ்சலத்தோட இன்னைக்கு இருப்பீங்க. உங்களால குடும்பத்துக்கு வருவாய் இன்னைக்கு உண்டு. 2ல கேது, சூரியன், புதன், ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால பணவரவு கொஞ்சம் குறைவா இருக்கும். பேச்சுமே இன்னைக்கு கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். ஆரம்ப கல்வியில அலட்சியம், மந்தப்போக்கு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும். கண் மற்றும் வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் பாவகத்துல குரு பார்வை விழறதுனால உங்களோட பொறுமை மனப்பான்மை இன்னைக்கு அதிகமா இருக்கும். இடமாற்றம், குறுகிய தூர பயணம் இது எல்லாமே உங்களுக்கு லாபமாகவே மாறும். தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு அதிகமா இருக்கு. மற்றவர்கள் மூலம் நன்மை பெறுவீங்க. அதாவது உறவினர்களோ, தெரிந்தவர்களோ, வீட்ல உள்ளவங்களோ அவங்களால இன்னைக்கு உங்களுக்கு நன்மை அதிகமா இருக்கு. விளையாட்டுல வெற்றி உண்டு. உங்க எல்லா விளையாட்டுலயுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். 4ஆம் இட சனி, சந்திரன் பார்வையினால உயர்கல்வியில சோர்வு, அலட்சியம், மந்தப்போக்கு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும். தேவையற்ற கனவுகள நினைச்சு பயந்துகிட்டே இருப்பீங்க. அத நினைச்சு ஒரு துன்ப நிலைக்கு ஆளாவீங்க. வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்குறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. விளையாட்டுலயுமே சிறு மந்தப்போக்கு, அலட்சியம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். பார்த்து கவனமா விளையாண்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. 5ஆம் இட குரு பார்வையினால மந்திரம் ஓதுதல் இது சம்பந்தமான வகுப்புகள்ல எல்லாமே இன்னைக்கு தேர்ச்சி பெறுவீங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான நல்ல நாளா இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை இன்னைக்கு அதிகமா கூறுவீங்க. தாத்தாவோட நிலையில முன்னேற்றம் அதிகமா இருக்கும். அனுபவ அறிவு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகும். 6ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால, எதிரிகளோட வாக்குவாதம், சண்டை இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு குறையும். பல், தொடை, எலும்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். 7ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம் இருக்கிறதுனால, வேலை பார்க்கும் இடத்தில் வரன் அமைவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, மனவாழ்வு, கூட்டுத் தொழில், வெளிநாடு யோகம் இது எதுவுமே இல்லாம ஒரு மாரி விரக்தியா ஃபீல் பண்ணுவீங்க. 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கண் பிரச்சனை எல்லாமே சரியாகும். இசை ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகும். ஃபைனான்ஸ், வட்டி சம்பந்தமான வியாபாரம் இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். 3ஆம் இடத்துல சனி பார்வையினால சந்திரன் பார்வையும் விழுகிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட பலம் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உணர்வீங்க. பலசரக்கு சம்பந்தமான பிசினஸ்லயுமே இன்னைக்கு கொஞ்சம் சுமாராகவே வேலை நடக்கும். 4ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயோட உடல் நலம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். புதையல் கிடைக்கும் யோகம் இன்னைக்கு இருக்கு. 5ஆம் பாவகம் சுத்தமா இருக்கிறதுனால குழந்தை செல்வம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவு இது எல்லாமே இன்னைக்கு பலப்படும். அதாவது அவங்க நல்லா பழகுவாங்க. பூர்வீக சொத்துகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆன்மீக சிந்தனை இன்னைக்கு அதிகமா இருக்கும். 6ஆம் பாவகத்துல சுக்கிரன், சனி, செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால கால், ரத்தம், எலும்பு, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிரிகள், கடன், நோய் இதனால பெரும் விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 7ஆம் பாவகத்துல சூரியன், புதன், ராகு இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால திருமண தாமதம், கூட்டு தொழில்ல பிரச்சனை இது எல்லாமே ஏற்படும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் சிறு சிறு தாமதங்களும், தடங்கல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ல குருவும், சனியும் இணைவதனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனையினாலே துன்பப்பட்டுட்டே இருப்பீங்க. மனம் ஒரு சஞ்சலமான மனநிலையிலேயே இன்னைக்கு இருக்கும். நீங்காத பகையினால பெரும் துன்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9ல சந்திரன் உச்சமாவதனாலும், செவ்வாய் பார்வை விழுறதுனாலும் தான தர்மம் இன்னைக்கு அதிகமா பண்ணுவீங்க. விருப்பங்கள் நிறைவேறும். உங்களோட என்ன நினைச்சாலும் அந்த விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். புனித பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால்.
துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால துன்பத்துல இருந்து விடுபட்டுருவீங்க. குற்றச்சாட்டில் இருந்துமே விடுபட்டுருவீங்க. இன்னைக்கு உங்களோட சுய முயற்சி, தொழிலா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இல்ல விளையாட்டா இருக்கட்டும், உங்களோட சுய முயற்சி இன்னைக்கு அதிகமா இருக்கும். நீங்க குலத்தொழில் செய்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்களோட குலத்தொழிலும் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். ஆழ்ந்த யோசனை இன்னைக்கு இருக்கும். மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே கிடைக்கும். 4ஆம் பாவகம் சுத்தமா இருக்கிறதுனால, வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. உறவினர் வருகை இன்னைக்கு இருக்கு. தாயோட உடல்நிலையில மேம்பாடு இருக்கும். உயர்கல்வி சிறப்பானதாக இருக்கும். நல்லா படிப்பீங்க. 6ல குரு, சனி இணைவதனால கடன், நோய் இதனால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைப்பகுதிகள்ல கவனம் தேவை. கடனாக சில பணங்கள் வாங்குவீங்க. மருத்துவராக பணிபுரிக்கிறவங்களுக்கு அவங்களோட வேலைகள்ல இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும். 7ல சந்திரன், செவ்வாய் இணையறதுனால உறவில் பெண் கிடைக்கும். தெரிந்த சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவங்க வழியில பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரும்பிய பெண்ணையே மணம் முடிப்பீங்க. செய்த வேலைக்கு தகுந்த சன்மானம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கு. உங்க குடும்பத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனம் சின்ன சின்ன பிரச்சனைகளோட ஒரு சஞ்சலமான நிலையிலேயே இருக்கும். 9ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால நன்னடத்தை உரியவர் அப்படின்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெயர் எடுப்பீங்க. அன்னதானம் செய்யறதுக்கு விரும்புவீங்க. உங்களுக்கு தெரிந்த கலைய மற்றவங்களுக்கு இலவசமாக உங்களோட நிம்மதியோட நீங்க அத சொல்லிக் குடுப்பீங்க. 10ஆம் இடத்ததிபதி 8ல உச்சமா இருக்கிறதுனால, தொழில் ஸ்தானம் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்கவே விடாது. அங்க இங்கேன்னு அலைச்சலாகவோ, இல்ல வேறு இடத்துக்கு மாறுதலாகவோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். தொழில் ஸ்தானம் அதனால பாதிப்பா இருக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு, வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு சனி, சந்திரன் பார்வை விழறதுனால ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி இன்னைக்கு ஏற்படுற நிலை இருக்கு. தொழிலால வேறு இடத்துக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கு. அதாவது வேற இடத்துக்கு குடி போகவோ, இல்ல அலைச்சலான போய் போய் வர்ற மாதிரியான வேலையோ இந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணியில சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்து போகும். தேவையற்ற சிந்தனைகளால நீங்களே உங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்குவீங்க. 2ஆம் இட குரு பார்வை இருக்கிறதுனால பெரியோர்களோட நட்பு, ஆசி, அவங்களால நன்மை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுல பொருள் சேர்க்கை உண்டு. அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிம்மதியான வாழ்வு இன்னைக்கு உண்டு. சகோதர ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால சகோதரர் வழி ஆதாயம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். தொழில்ல உங்களுக்கு கை கொடுப்பார். உங்களுக்கு கூட நின்னு சப்போர்ட் பண்ணுவாரு உங்களோட சகோதரர். சிறு தூர பயணத்தினால மகிழ்ச்சி இருக்கும். காரியங்கள்லயுமே வெற்றி கிடைக்கும். உங்க உயர்கல்வி ஸ்தானத்துல சுக்கிரன், சனி, செவ்வாய் இவங்க எல்லாமே இருக்கிறதுனால உயர்கல்வியில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவுக்கு உடல்நல குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு, வண்டி வாங்குறதுல சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து நீங்க வீடு இதெல்லாம் வாங்குவீங்க. புத்திரஸ்தானத்துல சூரியன், புதன், ராகு இவங்கெல்லாம் இணையறதுனால குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறுக்கு வழி யோசனைகள் இன்னைக்கு அதிகமா ஏற்படும். புத்தி, மனம் இதுலயுமே ஒரு தடுமாற்றம் இருக்கும். தெளிவான மனநிலையில இருக்க மாட்டீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல நீங்களே தடுமாறுவீங்க. தந்தை மகன் உறவுலையுமே இன்னைக்கு விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் பாவகத்துல குரு, சனி இணையறதுனால சோம்பல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தலைவலி, கால் பிரச்சனை இதெல்லாமே இன்னைக்கு ஏற்படும். தொழிலாளர்கள் சார்பா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 7ல செவ்வாய், சுக்கிரன் இணைவு இருக்கிறதுனால தாயோட அதிகாரம் இன்னைக்கு மேலோங்கும். சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்த சொந்தத்துல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில்ல இன்னைக்கு மேன்மை இருக்கும். குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒற்றுமை இது எல்லாமே அதிகரிக்கும். குடும்பத்துக்கு புது வரவு இன்னைக்கு இருக்கு. ஆரம்ப கல்வி இன்னைக்கு நல்லா நடக்கும். சகோதர ஸ்தானத்துல சனி, செவ்வாய், சந்திரன் இவங்கெல்லாம் இணைந்து இருக்கிறதுனால உங்களால உங்களோட சகோதரருக்கு இன்னைக்கு ஆதாயம் அதிகமா இருக்கு. உங்களோட எதிரிகளுடைய சொத்துகள், பணம் இது எல்லாமே உங்களோட சகோதரருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. புத்திரஸ்தானத்துல சனி, குரு இணைவு இருக்கிறதுனால குழந்தை தாமதம் இல்லைன்னா அதுல சின்ன சின்ன இடையூறுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி, மனம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிவெடுக்க முடியாம தவிப்பீங்க. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பூர்வீக சொத்துகள் இன்னைக்கு உங்க பெயர்ல மாறுதலாகும். 6ஆம் இட சந்திரன், செவ்வாய் இவங்க இணைவுனால
காய்ச்சல், சளி, இருமல் இது சம்பந்தமான குளிர்ச்சியான நோய்களுக்கு மருத்துவ விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாயோட உடல்நிலையில பிரச்சனைகள் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். 9ஆம் இடத்துக்கு சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பார்வை பார்க்கறதுனால, தந்தையோட சொத்துக்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். தந்தை உடல்நிலையிலயுமே பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட பதவி உயர்வுமே தாமதமாகும். 10ஆம் இடத்துல கேது, ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இணைந்து இருக்கிறதுனால, மாமியார் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். உங்களோட வேலையிலயுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்னைக்கு இருப்பீங்க. மருத்துவம், எழுத்தாளர் பணி, ஜோதிடம், டெய்லரிங் வேலை, நூற்பாலை வேலை இது எல்லாமே இன்னைக்கு வந்து நல்லா நடக்கும். 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால லாபம் அபரிமிதமானதாகவே இருக்கும். 2வது திருமணத்துக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு 2வது திருமணத்துக்கு. உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசி வந்து சுத்தமாக இருக்கிறது. அதாவது இவ்வளவு நாள் இங்க வந்து செவ்வாய் பகவான் வந்து உச்சமா இருந்தாரு. அதனால ஈகோ, முன்கோபம் இது எல்லாமே அதிகமா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப வந்து நிறைய கோவப்பட்டிருப்பீங்க, உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க, பிபி எல்லாம் வர்ற அளவுக்கு இருந்திருந்திருப்பீங்க. இப்ப வந்து அவர் பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போயிட்டாரு. அதனால இப்ப வந்து சாந்தமா மாறியிருப்பீங்க. பழகுவதற்கு இனிய நபர் அப்படின்ற பெயர் இன்னைக்கு வாங்கியிருப்பீங்க. தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. எந்த வம்பு தும்புக்கும் இன்னைக்கு போக மாட்டீங்க இனிமே. நல்ல மேன்மையான குணங்களால நற்பெயர் ஏற்படும். குடும்பஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணையறதுனால குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வரவு வந்து இன்னைக்கு சுமாரா இருக்கும். பேச்சிலும் சின்ன சின்ன கடுமையான வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற செலவுகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புத்திரஸ்தானத்துல சந்திரன் சுயசாரம் வாங்கி இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெண் தெய்வ வழிபாடு இன்னைக்கு அவசியமா பண்ணுங்க. மனம் வந்து சற்று குழம்பிய நிலையில இன்னைக்கு இருக்கும். பூர்வீக சொத்துகள் உங்களை தேடி வர்ற நல்ல நாளா இருக்கு. தாய் வழியில பிள்ளைகளுக்கு ஆதாயம் அதிகமா இருக்கு. 6ஆம் இட புதன் நீசம் ஆகுறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தோல் சம்பந்தமான பிரச்சனை, தோள்பட்டை, மார்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளால தேவையற்ற விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. கடன் வந்து நிறைய வட்டி விழுந்து, அதனால நிறைய பணம் கட்டுற மாதிரியான நிலை இன்னைக்கு ஏற்படும். அதனால பண செலவுகள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. களத்திர ஸ்தானத்துல வலுவா இருக்கிறதுனால தாய் வழியில வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அழகிய வரன் கிடைக்கும் உங்களுக்கு. கூட்டு தொழில்ல முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். ஆயுள் ஸ்தானத்துக்கு சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பார்வை செய்யறதுனால ஆயுள் தீர்க்கமா இன்னைக்கு இருக்கும். ஆனாலும் உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆயுதங்களுக்கு பக்கத்துல இருக்கும்போது கவனமா பார்த்து வேலை செய்யணும். நெருப்புகளுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போதும் கவனமா பார்த்து வேலை செய்யணும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்ப ராசி அன்பர்களே, இன்னைக்கு வந்து ராசியில சுக்கிரன், சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால பெண்களால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நபர்கள் உங்கள் கூடவே இருப்பாங்க. பார்த்து கவனமா இருங்க. குலத்தொழில்ல சிறு பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானத்துல ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். ஆரம்ப கல்வியில அலட்சியமாகவோ இல்ல மெத்தன போக்காகவோ இருப்பீங்க. இடைநிற்றல் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண வரவு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேச்சுல கடுமையான வார்த்தைகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். நிதானமா பார்த்து பேசுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதர ஸ்தானத்துல வந்து குரு, சனி இணைந்து இருக்கிறதுனால முடிவுகள்ல யாரேனும் தடங்கல்கள் கூறுவாங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்தா அவங்க இல்ல இது சரியா வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. வழக்குகள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரத்துக்கு ஆன்மீக எண்ணம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். உங்களோட குடும்பத்தினால இளைய சகோதரத்துக்கு ஆதாயம், உதவி இது எல்லாமே நிறைய கிடைக்கும். தாய் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால தாய் குறித்த மன வருத்தம், அதாவது அம்மாவோட சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயோட உடல்நிலையில முன்னேற்றம் இன்னைக்கு நிறைய இருக்கும். வீடு, வண்டி இது எல்லாமே இன்னைக்கு வாங்குவீங்க. மேல்நிலை கல்வி இன்னைக்கு ஜாலியா படிப்பீங்க. தோட்டத்தோடு கூடிய அழகிய வீடு கட்டுறதுக்கான யோகம் இன்னைக்கு நிறைய இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு நல்லா நடக்கும். கால்நடைகள்னாலையும் ஆதாயம் நிறைய இருக்கு. உறவினர்களோட கலகலப்பா பேசி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க.
குலதெய்வ அனுகிரகம் குடும்பத்துக்கு தேவைப்படுறதுனால குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வாங்க. 7ஆம் இடம் சுக்கிரன், சனி, செவ்வாய், குரு இவங்கெல்லாம் தொடர்பு பெறதுனால கூட்டு தொழில்ல பிரச்சனைகள் வரும். அதற்கான தீர்வுகளுமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரன் பார்ப்பவர்கள் உறவு பெண்கள் பெரியோர் வழிகள்ல பெண் தேடுங்க. வரனுக்கும் உங்களுக்கும் வசதி, உருவம், படிப்பு இதுல எதுலயாவது பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரியான வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். மீன ராசி அன்பர்களே, ராசியில ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால தந்தை மகனுக்கு இடையேயான உறவில் விரிசல்கள், சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறுக்கு வழி யோசனைகள் இன்னைக்கு அதிகமா ஏற்படும். பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் மாதிரி நீங்க செயல்கள் செய்வீங்க. அதனால பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. தனஸ்தானத்துல குரு, சனி இணையறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சோர்வு, தூக்கமின்மை இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். சகோதர ஸ்தானத்துல சந்திரன் வலுவா இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் சகோதரருக்கு இடையேயான பாசம், பந்தம் இது எல்லாமே அதிகரிக்கும். முடிவுகள்ல இனிய நல்ல பலன்கள் கிடைக்கும். வழக்குகள்லையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இசை சம்பந்தமான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். உங்களோட வேலைகள்ல தொழில் தெரிந்த மற்றும் சிறப்பான வேலையாட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. வெள்ளி, முத்து இது சம்பந்தமான ஆபரணங்கள் வாங்குறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. கண்டிப்பா வாங்குவீங்க. 6ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால நோய், வழக்கு, கடன் இது சம்பந்தமான விரயங்கள் அதிகமா இருக்கும். ஆயுதத்துக்கு பக்கத்துல வேலை செய்யறவங்களும், நீருக்கு பக்கத்துல வேலை செய்யும் போதும் கவனமா பார்த்து இருக்கணும். களத்திரஸ்தான கேது, ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால திருமணம் ஆகலையே அப்படின்ற ஒரு விரக்தி நிலை உங்களுக்கு இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த மன வருத்தம், விரக்தி இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு மகிழ்ச்சியா வாழ்வதற்கான காலம் வந்து விட்டது. உங்களோட நோய்களும் நிவர்த்தியாகும் சீக்கிரமாகவே. உங்க வீட்ல இருந்து பிரிந்தவங்களோ, இல்ல சண்டை போட்டு உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சவங்களோ இன்னைக்கு வந்து திரும்பி வந்து சேர்ந்துருவாங்க. பதவி உயர்வுல தடைகள் நீங்கி வேலைக்கு சேர்ந்து மீண்டும் பதவி முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.